இவன் பேர் வந்து நம்பிக்கை. இவனுக்கு நான் ஏன் இவனை பற்றி சொல்கிறேன்னு கேளுங்க. இவன் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுவான். ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். இவனோட ஸ்டோரியே வந்து ஒரு பெரிய இந்த ஸ்டோரி. இவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ரோட்டில் எனக்கு வந்தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருப்பான். நான் சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் அவன் அங்கேயே இதே பொசிஷனில் உட்காந்துட்ருப்பான். நான் இவனை கஷ்டப்பட்டு காப்பாற்றுறேன். ஆப்ரேஷன் பண்ணி இவன் கேன்சரில் இருந்தான். ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர்கிட்ட நைட்டு ஆப்ரேஷன் நடக்குது. ஏர்லி மார்னிங் அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் ஹாஸ்பிட்டல்லேருந்து. 10 days அவனை போராடி கண்டுபிடிச்சி எடுத்தோம். அதனால் அவனோட பேரே நம்பிக்கை வச்சிட்டோம். நான் பாபாவோட டிவோட்டின்றதால. இப்போது 3 years ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கான். டெய்லி என் வீட்டுக்கு சாப்பிட வருவான். என் வீட்டு பேக் சைடு ஷெட்டுக்கு பேக் சைடு வருவான். இப்படியே தான் உட்காந்துட்ருப்பான். அவ்வளோ ஒரு நான் கொடுக்குவேன்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடை தூக்கி போட்டோம்னா அவன் பார்த்தீங்கன்னா வந்து எடுப்பான். அழகாக வந்து எடுப்பான். பார்த்தீங்கன்னா அவன் அழகாக எடுப்பான். எடுத்துட்டு ரொம்ப அழகாக அவன் அதை எடுத்துகிட்டு அவனோட இடத்துக்கு போவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் இடத்துக்கு ஓடுவாங்க. போயிட்டு அவனோட இடம் போயிடுச்சு. அவன் இடத்துல போய் அழகாக சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு திருப்பி நான் கொடுக்குற வரைக்கும் 2 hours 3 hours கூட வெயிட் பண்ணுவான் அந்த குழந்தை. இது எனக்கு வந்து ரிட்டன் கிடச்சது ஒரு பெரிய மிராக்கள். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பொறுமையாக உட்காந்து இதை அவன் பார்த்துட்ருப்பான். நான் சாப்பாடு கொடுக்க வரைக்கும் பார்த்துட்ருப்பான். நம்பிக்கைன்னா போதும். ஏன்னா வந்து இவன் கிடைப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கிடச்சிட்டான். அப்படி ஒரு நல்ல குழந்தை இது.